ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஐபிஎல்லில் செகண்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். மேட்ச் டெல்லியில் தான் நடக்குது. டெல்லிக்கு போயிருக்கோம். கேப்டன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் எப்பவும் போல தான் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணுறாரு. டாஸுக்கான டைம் வந்துருச்சு. வாங்க டாஸ்க் போகலாம். ஆப்போனண்ட்டு தான் சுற்றி விட்றாங்க. யாருக்கு டாஸ் விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆப்போனண்ட் தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. நானும் டாஸ் வின் பண்ணிருந்தாலும் பவுலிங் தான் எடுத்திருப்பேன். கரெக்டாக தான் விழுந்திருக்கு, நோ இஷ்யூஸ். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, கடைசியாக போய் தான் ஜெயிச்சிருப்போம். ஸோ இந்த மேட்சாவது நம்ம பவுலிங் எடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர் வெல்கம் பும்ரா தான் போட போகிறாரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு மேட்ச். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்குங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அதான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் போயிடலாம் டைரெக்டாகவே. கொஞ்சம் குட் லென்த்தில் போடுறோம். ஓகே, சிங்கிள், நோ இஷ்யூஸ். ஓகே, இந்த ஓவர் அப்படியே போயிட்டுருக்கு. செகண்ட் பால் சேம் லென்த் தான், கொஞ்சம் அவுட் ஸ்விங் போடலாம். ஓ நோ, பவர் பிளேயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இஷ்யூ. எப்படி போட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் இன்ஸ்விங் பண்ணலாம். ஆடாடாடா, ஆள் இல்லாத பக்கம் 4 போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பவர் பிளே எப்படி போடுறோம் நமக்கு ரன் கண்டெயின் பண்ணவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். லாஸ்ட் பாலோடு இந்த ஓவரை முடிக்கலாம். சூப்பர், டாட்டோட முடிச்சாச்சு லாஸ்ட் ஓவர். தீபக் சஹர் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஓவர் வீசுறதுக்கு. ஜெயின் ஸ்விங்கர் உள்ளே போட்டு போகலாம். ஆஹா, 6 4, நல்ல வேலை 4 போச்சு. யார் போட்டாலும் அடிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. டேரெக்டாக தேர்ட் பால். ஓகே, 4. பவர் பிளே முடிகிற வரைக்கும் பவுண்ட்ரிஸை தடுக்கவே முடியல நம்மளால், வேறு வழியே இல்லை. அப்படியே போட்டே இருக்க வேண்டியது தான். விக்னேஷ் புத்தூர் சின்ன பையன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவர் தான் வந்திருக்காரு. இவராவது விக்கெட் எடுத்து கொடுப்பாரான்னு பார்க்கலாம். டைரெக்டாகவே சிங்கிள் தான். பவர் பிளே முடிஞ்சிச்சு. இது ஜஸ்ட் 5 ஓவர் மேட்ச் தாங்க, 5 ஓவர்ஸ் தான் விளையாண்டுருக்கோம். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஓவர் பெருசாக 2 எதுவும் இது பண்ணல, பெருசாக போகலை, பவுண்ட்ரிஸ் எதுவும் வரல. 6 ரன்ஸோடு இந்த ஓவரை முடிச்சிடுறோம். சூப்பர், சின்ன பையன் நல்லாவே போட்டிருக்கா. அப்படி ஹர்திக் பாண்டியா வீச வந்துருக்காரு, கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். பார்க்கலாம், ஹர்திக் பாண்டியாவது நல்லா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா பரவாயில்ல. இங்கே என்ன விக்கெட் விழுகிற மாதிரியே தெரிலிங்க. ஓடிட்டாங்க. விக்கெட்டா ஏதாவது அவுட்டா? பாடா, எப்படி ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கலினாலும் ஹர்திக் பாண்டியா ஓவரில் விக்கெட் வந்துருச்சு, அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பவுலிங் போடுறது. பவுலிங் எப்படி போட்டாலும் நமக்கு இந்த ஹார்ட் மோடில் தான் வச்சு விளையாடுறோம். பட்டு பவுலிங் எப்படி போட்டாலும் நமக்கு கண்டெயின் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பாருங்களேன், 6 போயிடுச்சு. ஏதோ அதிசயமாக ஒரு விக்கெட் விழுந்துச்சு, 6 போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியலை. ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவருக்கு வந்திருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 4ன்னு நினைக்கிறேன், இல்லை ஆள் இருக்காங்க. சிங்கிள் தான்.
இந்த ஓவர் பெருசாக ரன் போல் அப்படியே கண்டெயின் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் பால் அப்படியே சிங்கிளோடு முடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. ஓ ஏ 4 போயிடுச்சுங்க. நினச்சேன் என்னடா எதுவுமே போகாமல் இருக்கேன்னு, போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 50 டார்கெட் கொடுத்துருக்காங்க. 50 ரன் அடித்தா வின்னு. சாரி, ஹார்டுன்னு சொல்லிட்டு மீடியமில் தான் வச்சு விளையாண்டுருக்கோம். மீடியம்லேயுமே நம்மளால் பவுலிங் கண்டெயின் பண்ண முடியல. சரி, பேட்டிங்கில் இது பெர்ஃபார்ம் பண்ணோம்னான்னு பார்க்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக தான் இது விளையாடுறோம். இதுக்கு முன்னாடி ட்ரீம் 25 தான் விளையாண்டுருந்தோமா. அதே மாதிரி இந்த பேட்டர்னும் இருக்குதுன்னு பார்த்தேன். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது விளையாடுறதுக்கு. பேட்டிங் பண்ணுறது, பவுலிங் எல்லாமே. ட்ரீம் 25 பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பேட்டிங். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேட்டிங். ஹார்ட் மோட்லேயே வச்சு பொலன்னு பொழக்கலாம். இதில் வந்து மீடியமே நம்மளால் அடிக்க முடியல. போச்சு, ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துருச்சு. ரியான் ரெக்கில்டன் அவுட் ஆகிட்டார். ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியல. ரியல் கிரிக்கெட் ப்ளே பண்ணுறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் நமக்கு கொடுங்க. எப்படி நெக்ஸ்ட் கேம் எப்படி விளையாடலாம், எப்படி பவுலிங் போடலாம், பேட்டிங் எப்படி பண்ணலாம். பேட்டிங் கூட எப்படியும் சமாளிச்சிடலாங்க. இந்த பவுலிங் தான் சுத்தமாக வரவே மாட்டேங்குது. விக்கெட் எடுக்கவே முடியல. அடுத்த பால் பேக் டு பேக் விக்கெட்டு. ஸோ கடவுளே, நாசமாக போச்சு. என்ன தான் பேட்டிங் பண்ணுறவங்களோ தெரியல. எப்படி பார்த்தாலும் அந்த முன்னாடி இருக்க சர்க்கிளை தாண்டவே மாட்டேது. நம்ம அடித்தோம்னா ஸ்டோக்லேயே போய்க்கலாம். சிங்கிள் எப்படியும் ஒரு ரன்னாவது அடித்தோம். இந்த ஓவர் மீடியன் ஆகாமல் போச்சு. வரைக்கும் ஹாப்பி தான். பார்த்துட்டிங்கன்னா 1 for 2. ரொம்பவே புவராக விளையாண்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓவர் டேரெக்டாக செகண்ட் ஓவர் வந்துடலாம். நம்ம நட்டு தான் பவுலிங் வந்திருக்காரு. நடராஜன். சூரியகுமார் பேட்டிங்கில் இருக்கார். இவராவது ஃபயர் ஆவாரான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு. கையிலே இதுதான் பிரச்சனையே. எப்படி அடித்தாலும் அந்த சர்க்கிளை தாண்டவே, அப்படியே தாண்டினாலும் இவங்க பின்னாடியே போய் கேட்ச் பிடிச்சிட்றானுங்க. எப்படி தான் நம்ம விளையாடுறதுனே தெரில. நானும் எந்த லெவலில் அந்த மீட்டரில் கரெக்டாக பர்ஃபெக்டில் வைக்கலான்னு பார்க்குறேன். அந்த முடியவே மாட்டேது. பர்ஃபெக்ட்டுக்கே வர மாட்டேது. ஒன்று லேட்டில் வந்துடுது, கொஞ்சம் ஏர்லியாக அடிச்சா ஏர்லியில் போயிடுது. கரெக்டாக வரவே மாட்டேது. அப்பாடா, ஒரு வழியாக ஹர்திக் பாண்டியா மூலமாக ஒரு 6 கிடச்சிருக்குங்க. என்னத்த சொல்கிறது, ரொம்ப மோசமாக இருக்குது. மோசங்கிறத ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ மீடியமில் வச்சு விளையாடுறது நம்ம ஹார்டாக இருக்கே. இப்போது ஹார்ட்லியெல்லாம் வச்சு விளையாண்டா இப்படி தான் இருக்குமோ. பேக் டு பேக் 6 வந்திருக்கு. எப்படி இந்த ஓவர் காப்பாற்றிட்டார் ஹர்திக் பாண்டியான்னு நினைக்கிறேன். 13க்கு 3. பரவாயில்ல, விக்கெட் விழுகாமல் இருக்குது. ஓ நோ, வேறு லெவலுங்க, வேறு லெவல். 6 டாட்டுக்கு அப்புறம் ஒரு 4 வந்திருக்கு. சூப்பர்ப் ஷாட்டுங்க, சூப்பர்ப் ஷாட். இல்லை புல் ஷாட்டு, 2 ஸ்ட்ரைட்டு ஒரு புல்லு. பரவாயில்ல, இன்னொரு ஃப்ளிக் அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் நல்லாவே வந்துருச்சுங்க. ஈஸியாக வின் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. ஐ திங்க் 21 for 3. 2 hours எண்டிங்கில் தேர்ட் ஓவர் வந்திருக்கோம். கம்மியாக தான் இருக்கும். ஒரு 30 அடித்தா வின் ஒரு 30 அடித்தா போதும். 29. பேட்டிங்க்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா. 2 hours கழிச்சு வந்திருக்காருங்க ரோஹித் சர்மா. வேறு லெவல். 6 4 6ங்க. சரியான ஷாட்டு, ஸ்ட்ரைட்டில் சூப்பர்ப் ஷாட்டு. ஓகே, ஏதோ கிளிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன் ஏதோ கிளிக் ஆகுதுன்னு சொல்லி வாயை மூடலை. அடுத்த பாலே நம்ம ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டார். போட்டியை கட்டிட்டார் வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு யார் இறக்கலாம்? திலக்கு தான், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு மட்டும் விக்கெட்டே போக மாட்டேங்குது. நமக்கு வந்து குறுகிய காலத்துலேயே விக்கெட் போயிடுங்க. லாஃப்டில் வச்சு அடித்தா என்ன சொல்கிறதுங்க, விக்கெட் போயிட்டே தான் இருக்குது. ரன் வந்தாலும் விக்கெட் போயிடுது. இங்கே பாருங்களேன், பேக் டு பேக் விக்கெட்டு. ஸோ கடவுளே, இப்படி தான் இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு
விக்கெட் பூரா போயிட்டுருக்கு. எப்படி தான் என்ன பண்ணுவோன்னு தெரில. மிச்சல் சாட்னர் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவரோட ஃபஸ்ட்டு பால் போல்டு, சரியான போல்டுங்க. உள்ளே தூக்கி சொருகிட்டார். மிச்சல் சாட்னர் டேக் த பவ். லாஸ்ட் ரெகனைஸ்ட் பேர்னே சொல்லலாம். ஏன்னா இவர் தான் அதுக்கப்புறம் பேட்டிங் இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த ஓவரில் 3 விக்கெட் நினைக்கிறேங்க. போட்டு தள்ளிட்டார் மிச்சல் சாட்னர். கடவுளே, மிச்சல் சாட்னருங்கிற மாதிரிங்க ஆப்போனண்ட்டில் கொளுத்துப்பி அதை பேக் டு பேக் ஸ்பின்னே கொண்டு வந்துட்டாங்களே. ஸ்பின்னர் எப்படி தான் அடிக்க போகிறனோ தெரில. அவுட்டா ரிவ்யூ போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைங்க, ரிவ்யூ எடுக்கல. ரிவ்யூ எடுத்திருந்தால் இதுவும் போனால் போய் சேர்ந்துருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம். பாண்டியா ஏதாவது பண்ணுவாரான்னு தெரில. ஃபஸ்ட் பால் டாட் ஆகி போச்சு. செகண்ட் பால் அவுட்டா? நல்ல வேலைங்க, நோ மேன்ஸ் லேண்டில் விழுந்திருக்கு. 4ம் போகல, தடுத்துட்டாங்க. 2 ஓடியாச்சு ஒரு வழியாக. தேர்ட் பால் பாண்டியா, நல்ல வேலை, 4 போயிடுச்சு. சூப்பர். கேப்டன் இன்னிங்ஸ், கேப்டன் நாக் ஆடிட்டுருக்காரு பாண்டியா. அவர் தான் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். 4ங்க, பேக் டு பேக் 4. சூப்பர் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப்பு. 4 போயிடுச்சு ஒரு வழியாக. இந்த ஓவரை ஒரு வழியாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஓவர் பார்க்கலாம். ஒரு வழி 7 விக்கெட் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு இன் பிட்வீன் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அண்ட் இல்லையா தீபக் சார் போயிட்டாரா? நான் கூட பார்ட்னர்ஷிப் கிடச்சிருச்சோன்னு நினச்சேன். டூ ரன்ஸ் ஓடியாச்சு. இந்த ஓவரில் அடித்தா தான் உண்டு. ஒரு ஓவரில் 12 ரன் வேணும். 2 ரன்ஸ் போயிருக்கு. செகண்ட் பால் எங்கே போகும்? அவுட் நமக்கா அவங்களுக்கா சாதகமாக? ஓ பரவாயில்லைங்க, 4 போயிடுச்சு ஒரு வழியாக. நான் கூட கேட்சுன்னு நினச்சேன். நல்ல வழியாக ஒரு 4 போட்டார். பரவாயில்ல, கேப்டன் தான் ஏதோ அடிச்சிட்டுருக்கார். பாண்டியா தான் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது மேட்ச் அடிக்கிறதுக்கு. 4 balls to 6 runs to win போட்டாருங்க. ஒரு வழியாக மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம ஹர்திக் பாண்டியா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஓகே, 3 விக்கெட் வித்தியாசத்தில் வின்னு. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் தி மேட்ச். நினச்ச மாதிரி அவர் தான் வாங்கியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.